ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லண்டன் கிட்ஸ். ஆல்ரெடி நம்ம ஃபோனிக்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஃபோனிக்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, ஓகே. எதுக்கு இந்த ஃபோனிக்ஸை நம்ம கற்றுக்கணும்? பேசிக்காகவே குழந்தைங்க பிறந்து வளர்கிறப்பவே நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம்? அம்மா, அப்பா அப்படின்ற வேர்ட்ஸை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இதெல்லாம் எப்படி கற்றுக்குறாங்க? அவங்க ரைட் பண்ணுறாங்களா? கிடையவே கிடையாது. எதையெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம்? சுற்றி இருக்கிற அம்மா, அப்பா, அவங்க ரிலேஷன்ஸ், இவங்கெல்லாம் பேசுகிறத வச்சு தான் அவங்க கற்றுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு குழந்தைக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம எழுதவோ படிக்கவோ அதெல்லாம் சொல்லித்தர போகிறதில்ல. அவங்க எப்படி பேசணும் அப்படின்றத சொல்லிக் கொடுப்போம். ஸோ அதுதான் இந்த ஃபோனிக்ஸ்ன்றது ஒன்றுமே இல்லை. ஃபோனிக்ஸ்ன்றது சவுண்ட். ஸோ சவுண்டுனா ஒலி. தமிழில் என்ன சொல்லுவோம்? ஒலி. இந்த ஒலி, ஸோ ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு சவுண்ட் இருக்கும். எக்ஸாம்பிளாக பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு லெட்டருக்கும் நம்ம இதை ப்ரொனன்சியேஷன் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏ லெட்டர் வேர்டு அப்படின்னு இதோட சவுண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ. சரிங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பியோட சவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப. ஸோ பி ஃபார் பேட், ப. ஏ ஃபார் அண்ட், ஆ. சரிங்களா? ஸோ அந்த ஏயோட லெட்டரோட சவுண்டு ஆ. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு சவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றின படிக்கிறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோனிக்ஸ்.